பொதுவா கிளாஸ் ரூம்ல டீச் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு முக்கியமா ஏதாவது ஒரு எஜுகேஷனல் எய்ட்ஸ் தேவை. பல பேர் வந்து ஃபிளாஷ் கார்ட் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, இப்பலாம் வந்து இந்த பவர் பாயிண்ட் தான் ரொம்ப ட்ரெண்ட். நம்மளும் ஏதாவது ஒரு கான்செப்ட்க்கு இந்த பவர் பாயிண்ட்ட நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப டைம் எடுக்கும். அதாவது கான்டென்ட்ட வந்து சேகரிக்கணும். ஒரு ஒரு ஸ்லைடா வந்து இந்த கான்டென்ட்ட உள்ள போட்டுட்டு, அந்த ஒட்டுமொத்த ஸ்லைடும் வந்து கோர்வையா வருதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். அப்பதான் அது ப்ரொஃபஷனலாவும் இருக்கும். ஆனா, இப்போ நான் சொல்ல போற டெக்னிக் எப்படின்னா, யூடியூப்ல இருக்கக்கூடிய எந்த வீடியோவோட லிங்க்கும் எடுத்து போட்டு உடனே பவர் பாயிண்ட்ட கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது யூடியூப்ல இருக்கக்கூடிய நீங்க பார்த்த வீடியோவ நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய டீச்சிங்க்கு ஒரு பவர் பாயிண்ட்டா மாத்த முடியும். அந்த வித்தைய தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பிரிஸ்க் டீச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டுக்கு போணும். இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா, இதோ இங்க ஆட் டூ குரோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா? இந்த எக்ஸ்டென்ஷன நீங்க உங்களோட குரோம் ப்ரௌசர்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தபடியா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த வீடியோ உங்களுக்கு வேணுமோ அந்த வீடியோவ ஸ்பாட்லைட்ல எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த பிரிஸ்க் டீச்சிங்கோட எக்ஸ்டென்ஷன் உங்களோட ப்ரௌசர்ல இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா, கீழ ஏதோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரவுண்ட்ல ஒரு சிம்பிள் இருக்கும். அது பார்க்கவே தெரியும். பீன்னு போட்டிருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அந்த வீடியோ ஓப்பனா இருக்குது. கீழ இருக்கக்கூடிய இந்த பிரிஸ்க் டீச்சிங் சொல்லக்கூடிய எக்ஸ்டென்ஷனும் ரெடியா இருக்கு. இந்த பிரிஸ்க் டீச்சிங்கோட இந்த எக்ஸ்டென்ஷன் பட்டன நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா பிரசன்டேஷன் இருக்கும். இதுல வழக்கம் போல எத்தன ஸ்லைட்ஸ் வேணும், என்ன லாங்குவேஜ்ல வேணும், அதே மாரி கடைசியா எந்த தீம்ல வேணும்னு சொல்லி பிரிஸ்கிட் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த பிரசன்டேஷன் உங்களோட இன்னொரு டேப்ல முழுசா உருவாகி நிக்கும். நீங்க இத பிடிஎஃப்பா டவுன்லோட் பண்ணலாம். இல்ல வந்து ஒரு பிபிடியா டவுன்லோட் பண்ணலாம். இல்ல வேற எது மாரியான ஒரு அவுட்புட் கூட நீங்க டவுன்லோட் பண்ணி, உங்களோட கிளாஸ் ரூம் டீச்சிங்க்கு நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். என்ன நண்பர்களே, வழக்கமா நம்ம வந்து வேர்ட வந்து பிடிஎஃப்பா கன்வெர்ட் பண்ணுவோம். ஆனா, ஒரு யூடியூப ஒரு பிபிடியா கன்வெர்ட் பண்ண முடியும்னா, அதுக்கு நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். மேலும் இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடுதலா என்னோட பயோல என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் போட்டுக்கிறேன். அத நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரெகுலரா அப்டேட்ஸ் வரும்.